புத்தர் சொன்ன 31 உலகங்கள் எப்படி உருவாகுது தெரியுமா? இதுல குழப்பம் எதுவும் இல்லை. புத்த மத நூல்களில் தெளிவாக சொல்லப்பட்ட உண்மை இது. முதலில் 4 துன்ப உலகங்கள். இந்த உலகங்களில் கோபம் அதிகம் இருக்கும், வெறுப்பு அதிகம் இருக்கும், பயம், பொறாமை, வலி இந்த மாதிரி மனநிலைகள் நிறைந்திருக்கும். மனம் எரியுற மாதிரி இருக்கும். அதனால்தான் இதை துன்ப உலகங்கள் என்று சொன்னார்கள். அடுத்தது ஒரு மனித உலகம். இதுதான் நாம் இப்போ வாழ்கிற உலகம். இங்கு யோசிக்க முடியும், சரி தவறு புரிஞ்சுக்க முடியும், மாற்றம் செய்ய முடியும். புத்தர் சொன்னதுல மிக முக்கியமான உலகம் இதுதான். அதுக்கப்புறம் 6 தேவர் உலகங்கள். இங்கு சந்தோஷம் அதிகம், அமைதி அதிகம், ஆனந்தம் அதிகம் இருக்கும். ஆனா புத்தர் ஒன்று சொன்னார், இந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லை, ஒரு காலத்துக்கு மட்டும்தான். அதுக்கு மேல் 20 பிரம்ம உலகங்கள். இவை மிக உயர்ந்த மனநிலைகள். மனம் ரொம்ப அமைதியா இருக்கும், அகந்தை குறையும், ஆழ்ந்த தியான நிலைகள் இவை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 4 துன்ப உலகங்கள், ஒரு மனித உலகம், 6 தேவர் உலகங்கள், 20 பிரம்ம உலகங்கள், இவை எல்லாம் சேர்ந்து 31 உலகங்கள். புத்தர் இதை எதுக்காக சொன்னார் தெரியுமா? நீ இறந்த பிறகு போகும் இடத்தை காட்டுறதுக்காக இல்லை. நீ இப்போ எந்த மனநிலையில இருக்கிறாய் அதை உணர வைக்கத்தான். நீ கோபத்துல இருந்தா நீ துன்ப உலகத்துல இருக்கிறாய். நீ ஆசையால எதுவுமே போதாதுன்னு இருந்தா அதுவும் ஒரு துன்ப நிலை. நீ அமைதியா அன்போட நன்றியுணர்ச்சியோட இருந்தா நீ நல்ல உலகத்துல இருக்கிறாய். அதனால புத்தர் சொன்ன உண்மை என்னன்னா, உலகங்கள் வெளியே இல்லை, நீ எந்த மனநிலையில இருக்கிறாயோ அதே உன் உலகம். 31 உலகங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான்.